சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். டிஃபன் சாம்பார்னால் என்னடா ரெகுலராக இருக்குமான்னு நினச்சிடாதீங்க. இது முற்றிலும் புதுமையான ட்ரை தாங்க. இது நாங்கள் வீட்டில் இருந்து அடிக்கடி செய்யக்கூடியது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் வீட்லேயே ஈஸியாக அஞ்சரைப்பெட்டியில் இருக்கிற எல்லா பொருளும் வச்சு செய்யக்கூடிய ஒரு குழம்பு தாங்க. இது நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இதை தாங்க நீங்கள் விரும்பி விரும்பி செய்வீங்க. வீடே மனமனன்னு இருக்கும் இது செஞ்சிங்கன்னா. அது மட்டும் இல்லைங்க, ரெகுலராக நீங்கள் சாம்பார் வைக்கும்போது 2 இட்லி சாப்பிட்டாங்கன்னா இந்த குழம்பு வச்சிங்கன்னா 4 இட்லி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. கறி குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும், அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன, அது என்னென்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ரேஷியோ நான் இப்போ சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு தேவைப்படுற குழம்பு நீங்கள் வச்சிடலாங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 5 கிராம்பு, 4 பட்டை, 3 வரமிளகா, 1 இன்ச் இஞ்சி, 5 பெரிய பல்லு பூண்டு. வேறு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸில் சிலதை நான் எண்ணெய் இல்லாமல் வறுக்க போகிறேங்க, சிலதை எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் லைட்டாக சூடானதும் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா சீக்கிரமாக அது கருகி போக சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கரெக்டாக வறுத்துக்கோங்க. வறுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க. அடுத்து வர கொத்தமல்லியும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதையும் அதே மாதிரி நல்லா செவக்கிற அளவு வறுத்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக வறுக்கணுங்க, ரொம்ப நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. ஸோ டேஸ்ட் மாறி போயிடும். கரெக்டாக கேர்ஃபுல்லாக வறுத்துக்கோங்க. இப்போ மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அப்படியே நீங்கள் வறுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா படப்படன்னு வெடித்து பொரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. அதை அப்படியே திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். லைட்டாக அந்த இஞ்சி பூண்டு வணங்கின உடனே ஒரு 300 கிராம் தக்காளி நான் சும்மா ஒரு 2-3 அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி ரொம்ப மசிகிற அளவு வேக தேவையில்லைங்க, ஏன்னா திரும்ப நம்ம குழம்புல கொதிக்க விட போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த தோல்லாம் வெந்து பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தேங்காயில் ஒரு அரை மூடி மட்டும் திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுருங்க. ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே வணக்குங்க. வணங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாமே அப்படியே ஒன்றா இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதும் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு வெடித்து நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுங்க. பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணோடனே ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வணங்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு, அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா இப்போ கொதிக்கணும். இந்த குழம்பு நல்லா தண்ணியோடு சேர்ந்து அந்த பேஸ்ட்டு எல்லாமே நல்லா கொதிக்கணும். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி, மாலை சூடி மஞ்சம் தேடி
புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன்முட்டு நானா நானா, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. ஒரு 5 மினிட்ஸ் குழம்பு கொதிச்சிருச்சுங்க. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து குழம்பு வேணுங்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட நம்ம கலந்த குழம்பு ரெடி. இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு தாராளமாக சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. யூஸ்வலாக வந்து நாங்கள் கேட்ரிங்கில் வந்து டின்னருக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ரெகுலராக எல்லாம் பருப்பு சாம்பார் தக்காளி சாம்பார் தாங்க கொடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கனால இது விரும்பி திரும்ப வந்து எங்களுக்கு அதே குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.